Hi students, welcome to Bank P1 Clerk Coaching Class by Department of Employment and Training Government of Tamil Nadu. டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட்னா நமக்கு என்னன்னு தெரியணும், சரியா? ஸோ இன்ட்ரெஸ்ட்னா என்னன்றது தான் அந்த ஸ்லைடில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அமௌண்ட் இருக்குது நம்ம கிட்ட, அந்த அமௌண்ட்டை இன்னொரு பர்சனுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்படி அந்த பர்சன் கிட்ட கொடுக்குறப்ப அந்த அமௌண்ட்டுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்றப்ப அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அமௌண்ட்டை தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற அந்த அமௌண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அதை தான் வந்து நான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்றத இதில் கொடுத்துருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அமௌண்ட் இருக்கு, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட். இப்போ இனிஷியலாக ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போய் பேங்க்ல எடுத்துக்கலாம், அதான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ பேங்க்ல போய் இனிஷியலாக ஒரு அமௌண்ட் நான் டெபாசிட் பண்ணுறேன். டெபாசிட் பண்ணுறப்ப எனக்கு 5 இயர்ஸ்க்கு நான் டெபாசிட் பண்ணுறேன், சரிங்களா? 5 இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்ணுறப்ப எனக்கு என்ன சொல்றாங்கன்னா 1 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 5% வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. 1 இயர்க்கு 5% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எனக்கு 5 இயர்ஸ்க்கு மொத்தம் எவ்வளோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? 1 இயர்க்கு 5%, அப்போ 5 இயர்ஸ்க்கு 25% வந்திருக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டும், கரெக்டா? ஸோ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நான் இனிஷியலாக டெபாசிட் பண்ணுற அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கூட 25% எவ்வளோன்னு ஃபைன் பண்ணி அந்த 25% ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அதுதான் வந்து ஃபைனல் அமௌண்ட்டாக இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி வரப்ப. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏன் கூட்டு வட்டின்னு சொல்றாங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்க்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் 1000 ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னா, டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. அப்போ 5 இயர்ஸ் ஆஃப்டருமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வரும் அந்த 100 ருபீஸ் தான் ஆட் ஆயிருக்கும். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா வட்டிக்கும் சேர்த்து வட்டி போடுவாங்க. அதை நெக்ஸ்ட்ல நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்க பார்க்குறப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃபைனலாக எங்கிட்ட இருக்கிறது என்னன்னா அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஃபைனலாக நம்ம கிட்ட இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து வந்த பிறகு ஃபைனல் நம்ம கையில் இருக்கிறத வந்து அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த அமௌண்ட்டுன்றது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆனதால வந்து தான் வந்து அந்த அமௌண்ட்டு, ஓகேவா? அதை தான் நான் இங்கே பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நார்மலாகவே என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபார்முலா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் டிவைட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஏன் பிஎன்ஆர் அப்படின்னு சொல்லணும்னா அங்கே பிஎன்ஆர்னு சொல்லக்கூடாது, பி இன்டூ என் இன்டூ ஆர். அது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இன்டூ என் இன்டூ ஆர். ஸோ இதில் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு பின்றது பிரின்சிபல் அமௌண்ட், என்னன்றது டியூரேஷன், ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அங்கே ஜஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணுறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபைன் பண்ண போகிறோம், சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா பி இன்டூ என் இன்டூ ஆர், ஓகே? ஸோ இந்த பி இன்டூ என் இன்டூ ஆர் மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு அந்த இப்போ நான் மொத்தமாக நீங்கள் யார் யாரை பார்க்குறேன் 4 மெம்பர்ஸ் பார்க்குறீங்க. அந்த 4 மெம்பர்ஸ் யார் யார்? ஒன்று எஸ்ஐ, இன்னொன்று பி, இன்னொன்று என், இன்னொன்று ஆர். சப்போஸ் வந்து இந்த 4ல ஏதாவது 3 கொடுத்துட்டு 1 உங்களை ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்முலாஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் இப்போ உங்களுக்கு சொன்னது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அப்புறம் டியூரேஷன் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுவீங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிடுவாங்க. அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிடுவாங்க, டியூரேஷன் எவ்வளோன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக உங்களை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா 2 வந்து யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா போல்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? நார்மலாகவே அமௌண்ட்டுனாலே உங்களுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வரணும்னா பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அது காம்பவுண்டாக இருந்தாலும் சரி சிம்பிளாக இருந்தாலும் சரி அமௌண்ட் அப்படின்னாலே இந்த ஃபைனலாக ரிசீவ் பண்ணுற அமௌண்ட் தான். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அதே எஸ்ஐகே தான். எஸ்ஐகே பார்க்குறப்போ உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து டியூரேஷன் இந்த மாரி குடுப்பாங்க. இந்த 2 ஃபார்முலா இருக்கு. ஒண்ணு 100 இன்டூ ஏ டிவைட் பை 100 பிளஸ் ஆர் இன்டூ டி. இந்த ஃபார்முலாவ நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஒன்ஸ் நீங்க அடுத்தடுத்து நீங்க சால்வ் பண்றப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக்க பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலானா எஸ்ஐ ஈக்குவல் டூ பி இன்டூ என் இன்டூ ஆர் டிவைட் பை 100. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ அதே மாரி அமௌண்ட்னாலே வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டும், இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து வரணும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது தான். இதுல வந்து எஸ்ஐன்றவங்க யாரு? பின்றவங்க யாரு? அதெல்லாம் தான் திருப்பி அகைன் இதுல இருக்கு. ஸோ இப்ப நீங்க பார்க்குறப்ப உங்களுக்கு எஸ்ஐன்றவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பின்றவங்க பிரின்சிபல், ஆர்ன்றவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி டீன்றவங்க டைம் எதுன்னு சொல்லலாம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லலாமா, ஏ வந்து அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தனோ அதே மாதிரி இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கான டெஃபினேஷன் நீங்க யூஸ் பண்றப்ப இப்போ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் கால்குலேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் தியரி ஃபுல்லாக சொல்லிட்டேன். இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அவ்வளோதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ இதில் என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அமௌண்ட் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் டிவைட் பை 100 ஹோல் பார் என். இந்த ஃபார்முலா தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஃபைன் பண்றதுக்கான ஃபார்முலா. அமௌண்ட்னா என்ன? ஃபைனலா ரிசீவ் பண்றது தான் வந்து அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து காம்பவுண்ட் நான் இங்க குடுத்துருக்கேன். அந்த காம்பவுண்ட்ன்றது வேற ஒண்ணும் இல்ல. சிஐ. ஓகேங்களா? சிஐனா என்ன? இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா, அப்ப நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து இதுதான். பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் டிவைட் பை 100 ஹோல் பார் என் மைனஸ் 1. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா. பின்றது பிரின்சிபல் அமௌண்ட், ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இங்க என்னன்றது டியூரேஷன். ஓகேங்களா? இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கான ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்குலாம் தனியா ஃபார்முலாஸ் பார்த்தீங்களோ, அதே மாரி இன்னும் ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்கு. அதுதான் நான் இங்க குடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காமனா இருக்கு. 3 வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்குன்னா நம்ம எப்பயும் போல சால்வ் பண்ணிடலாம். இதுவே வந்து வருஷம் வருஷம் இன்ட்ரெஸ்ட் மாறுது அப்படின்னா, அப்ப கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வருஷம் வந்து உங்களுக்கு 10% குடுக்குறாங்க. செகண்ட் வருஷம் வந்து உங்களுக்கு 20%, தேர்ட் இயர் வந்து உங்களுக்கு 30% இந்த மாரி இன்ட்ரெஸ்ட் குடுக்குறப்ப, அப்ப நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஃபார்முலா பேஸ் பண்ணி போறப்ப. கரெக்ட்டா? ஸோ அதுக்குமே ரேட் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்குமே ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா தான். அமௌண்ட் ஈக்குவல் டூ பி ஆஃப் 1 பிளஸ் R1 டிவைட் பை 100, 1 பிளஸ் R2 டிவைட் பை 100, 1 பிளஸ் R3 டிவைட் பை 100. இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. இப்ப மேல பார்த்தீங்கன்னா, நான் R3 வரைக்கும் தான் குடுத்துருக்கேன். அதனால R3 வரைக்கும் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு R5 வரைக்கும் இருந்தாலும், நீங்க R5 வரைக்கும் இதே மாரி 1 பிளஸ் R5 பை 100 வரைக்கும் போட்டுப்பீங்க. சரிங்களா? ஸோ அடுத்து 4த் ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட்ட வந்து நான் 1 இயர்க்கு கால்குலேட் பண்ணா, டைரக்ட்டா நான் ஃபார்முலா இருக்கு. நான் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஆஃப் இயர்க்கு அப்படின்றப்ப, ஆஃப் இயர்க்கு நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஈக்குவல் டூ பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் டிவைட் பை 2 டிவைட் பை 100 ஹோல் பார்ட் 2n தான் அமௌண்ட் ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஆஃப் இயர்லில வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றப்ப அமௌண்ட் ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான். ஓகே. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து உங்களுக்கு இப்போ குவார்ட்டர்லி உங்களுக்கு ஃபைண்ட் பண்றாங்க அப்படின்னா, குவார்ட்டர்லி அப்ப எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 4 டிவைட் பை 100 ஹோல் பார் 4n தான் வந்து குவார்ட்டர்லினா என்ன 3 மந்த். ஓகேவா? ஸோ ஓவராலா 1 இயர்னா 12 மந்த். அதுல ஆஃப்ன்றப்ப உங்களுக்கு 6 மந்த் வரும். குவார்ட்டர்லின்றப்ப 3 மந்த் வரும். சரிங்களா? இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல யூஸ் பண்ற காமன் ஃபார்முலாஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ப்ராப்ளம் போலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா ப்ராப்ளம்ஸ் போலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக் குடுக்குறேன். ஸோ அது மட்டும் கத்துக்கோங்க. தென் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நார்மலா வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கான்செப்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எப்படி சால்வ் பண்ணணும், ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாம அப்படின்றதுக்காக மட்டும் நான் இத சொல்லி தரேன். பார்த்து கத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியலா நான் வந்து ஒரு ₹1000 டெபாசிட் பண்றேன். லிசன். இது இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர் கிடையாது. நான் உங்களுக்கு சும்மா சொல்றேன்.
ஓகேங்களா? இனிஷியலா 1000 ரூபீஸ் டெபாசிட் பண்றேன். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10%. இது எல்லாமே எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த அமௌண்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்றேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுங்கன்னு நான் சொன்னோனே, எல்லாருமே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போயிட்டு இருப்பீங்க. பிஎன்ஆர் டிவைட் பை 100 அப்படி பண்ணாலும் கரெக்ட் தான். பட் அந்த மாதிரி ஃபார்முலாலாம் எதுவுமே யூஸ் பண்ணாம எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. 1 இயர்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் வருஷம் வருஷம் நீங்க போடுற வரைக்குமே வரப்போகுது. ஸோ இங்க 2 இயர்ஸ்ன்றதால 1 இயர்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ இன்டூ 2 பண்ணிக்கலாம். இதே ஒரு 3 இயர்ஸ்னா 1 இயரோட இன்ட்ரெஸ்ட் இன்டூ 3 பண்ணிக்கலாம். ஸோ இங்க 10% ஒரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர்க்கு 10%ன்றப்ப அந்த 1000ல 10% எவ்வளோன்னு எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? ஒரு டிஜிட் ஃபார்வர்ட் வருவீங்க. கரெக்டா? ஸோ அப்போ 1000 அது அப்படியே தான் இருக்கும். 1 இயர்க்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 100. 100 ரூபீஸ் வந்து 1 இயர்க்கு. ஓகேங்களா? அப்ப 2 இயர்க்குன்றப்ப அப்படி நம்ம டைரக்ட்டா இங்க எத்தனை இயர்ஸ்னாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் கூட இன்டூ பண்ணீங்கன்னா இங்க டைரக்ட்டாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். அப்போ 1000 பிளஸ் 200. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபைனல் அமௌண்ட் கால்குலேஷன். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்காக நான் இங்க எஸ்ஐன்னு போட்டிருக்கேன். கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. ஓகே. ஸோ ஓவராலா நீங்க ரிசீவ் பண்ற அமௌண்ட் வந்து 1200. இதுல உங்களுக்கு எஸ்ஐ மட்டும் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200. ஓகே. இது வந்து எஸ்ஐ. இது பிரின்சிபல் அமௌண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலா ரிசீவ் பண்ற அமௌண்ட். இது வந்து எந்த மெத்தட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தட். உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். இதுவே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அப்ப எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றப்ப நீங்க இந்த மாதிரி டைரக்டா 1 இயர்க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இன்டூ 2 அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணீங்கனாலுமே தப்பாயிடும். சரிங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதே அந்த 1000 ரூபீஸே தான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் அப்போ என்னோட இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆக போகுது. 1 இயர்க்கு எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ரூபீஸ்ல 1 இயர்க்கு 10%ன்றப்ப 100 ரூபீஸ் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? ஸோ அப்போ 1000 ரூபீஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 100 ஆட் ஆகுறப்ப 1 இயர் ஆஃப்டர் வந்து 1100 இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் இதே 100 வந்து ஆட் ஆகாது. நல்லா பார்த்துக்கோங்க. பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் போட மாட்டாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் மட்டும்தான் பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து போடுவாங்க. அடுத்தடுத்து போடுறப்ப அந்தந்த இயரோட ஃபைனலாக ரிசீவ் ஆகிற அமௌண்ட்லேருந்து தான் இன்ட்ரெஸ்ட்டே போடுவாங்க. ஸோ இப்போ எங்கிட்ட கரண்ட்டாக இருக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1100. இதுலேருந்து தான் உங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. சரியா? இதுலேருந்து 10% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படின்னா எப்படி வரும்? 1100 பிளஸ் இதில் உங்களுக்கு 10% எவ்வளோ? 110னா? ஸோ 110. ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1100 கூட 110 ஆட் பண்ணிங்கன்னா 1210. 1210. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக அவங்க ரிசீவ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1310. இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 1310 ரூபீஸ் வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. இதுவே அதே சேம் அமௌண்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1200 ரூபீஸ் தான் அவங்க ரிசீவே பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 110 ரூபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து இந்த 1310ன்றது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவங்க ரிசீவ் பண்ணுற அமௌண்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி அவங்க ஃபைனலாக ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டு. இதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 210 கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 210 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபைனல் அமௌண்ட். இதுலேருந்து தானே இது இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஸோ இது நமக்கு இங்கே இப்படி வராது. ஸோ இங்கே எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 1210 அவ்வளோதான். இதுதான் வந்து அவங்க ஃபைனலாக ரிசீவ் பண்ணுற அமௌண்ட். ஓகேவா? இது கூட ஆட்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அவ்வளோதான். ஓகே. ஜஸ்ட் 10 ரூபீஸ் தான் நமக்கு அந்த இடத்துல டிஃப்ரென்ஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் ஒரு தடவை கிளியராக சொல்கிறேன் பாருங்க.
அப்படி இல்லை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப லிசன் பண்ணிக்கோங்க சரியா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இதுதான் வந்து உங்களுக்கு இனிஷியலாக அவங்க பே பண்ணது. அதில் இன்ட்ரெஸ்ட் 100 ஆட் ஆகிட்டு இந்த 1100. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1100க்கு ஒரு 110 ஆட் ஆகுது. அப்போ வந்து 210 அவ்வளோதான் முடிஞ்சு. இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதை ஆட்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஃபைனலாக அவங்க ரிசீவ் பண்ணது 1210 rupees முடிஞ்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம டேரெக்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகலாம். Question பாருங்க. First question. A borrows rupees 800 at the rate of 12% per annum, simple interest, and B borrows 910 at the rate of 10% per annum, simple interest. In how many years will their amounts of be equal? அப்படின்னு டெப்னா என்ன டெபிட் ஓகேவா, டெபிட் பி ஈக்குவல் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க எவ்வளவு போடுறாங்கன்னா 800, இவங்க பாரோ பண்ணாங்கன்னா 800, இவங்களால 910. ஆனா இவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒருத்தருக்கு 12% வருது, ஒருத்தங்களுக்கு 10% வருது சரிங்களா. ஸோ அதுல வந்து அவங்க டெபிட் பண்றப்ப அவங்களோட அமௌண்ட் வந்து எப்போ ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, தென் நான் சால்வ் பண்றேன். கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சால்வ் பண்ணலாமா? இப்போ எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க 2 பேருமே வந்து எவ்வளோ வருஷம் அந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணாங்க, அந்த மாதிரி டியூரேஷன் எதுவுமே சொல்லலை. ஸோ வந்து அந்த இடத்துல நம்ம டைம் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா டீன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, டைம் டியூரேஷனை டீன்னு எடுத்துக்கலாம். டிஎஸ். ஓகேங்களா. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தங்க எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 800 rupees டெபாசிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். தனித்தனியாக ஃபைன் பண்ணாலும் ஓகே தான், இல்லை டேரெக்டாக நம்ம இப்படி ஸ்டெப்பாகவே போட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இனிஷியலாக அவங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் PNR/100 இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னன்னா PNR/100. இது பிரின்சிபல் அமௌண்ட், இது இன்ட்ரெஸ்ட். அப்போ 800 பிளஸ் n டியூரேஷன் வந்து எனக்கு தெரியாது, அதை டி அப்படியே வச்சுக்கிறேன். இவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 12% கொடுத்துருக்காங்க. ஸோ 12/100 ஓகேங்களா, ஈக்குவல் டு 910. அடுத்தது இன்னொரு பர்சன் பார்த்தீங்கன்னா 910. ஸோ அவங்களுக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம தான் ஃபைன் பண்ணோம். இங்கேயுமே வந்து PNR/100 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். 910 இன்டூ டி இன்டூ 10/100. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுல ஏதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா PNR/100 ஃபுல்லாக இன்டூ தானே, ஏதாவது கேன்சல் ஆச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போனா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஓகேங்களா, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அதே மாதிரி இங்கே இந்த 2 ஜீரோஸ்க்கு இந்த 2 ஜீரோஸ் கேன்சல். அப்போ டினாமினேட்டர்ல எதுவுமே இல்லை. அப்போ மேலே என்னென்ன இருக்குன்னு பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8 இருக்கு, இங்கே 12 இருக்கு. அப்போனா 800 பிளஸ் 12 8 சார் வந்து 96. 96t ஈக்குவல் டு 910t பிளஸ் 91t. அது டி எல்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு. 96t மைனஸ் 91t. ஆக்சுவலாக இங்கே டி வராது, ஓகேவா. 91t ஈக்குவல் டு 967. 910 minus 800. 910 minus 800. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு 96லேருந்து 91 போச்சு அப்படின்னா 5t. 5t ஈக்குவல் டு 910லேருந்து இப்போ 800 சப் பண்ணணும். சப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. ஸோ 910லேருந்து 800 சப் பண்ணுறப்போ உங்களுக்கு வர ஆன்சர் 110 வருமா, 110. ஓகே. ஸோ இப்போ இந்த 110ல எனக்கு டி மட்டும் தானே தேவை, டியூரேஷன் தான் தேவை. ஸோ 110 டிவைட் பை 5 பண்ணிங்கன்னா 2 5s are 10, again 2. அப்போ
22 years தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காப்பி பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. Question number 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, a sum of money at simple interest amount to rupees 815 in 3 years and to 854 in 4 years. The sum is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த சம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக அவங்க டெபாசிட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட். நல்லா பார்த்துக்கோங்க, 815 ருபீஸ் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 815 ருபீஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஓவராலாக இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோன்னு கிடச்சிருக்கா 3 வருஷத்தில் 815 கிடச்சிருக்கு. அடுத்து 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 854 மாறி இருக்கு. அந்த அமௌண்ட் நார்மலாக இருந்த அமௌண்ட்டே வந்து வருஷம் மாறி இருக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்ப 3 வருஷத்தப்போ அந்த அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 4 வருஷத்தப்போ அந்த அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 years and 4 years நடுவில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 year தான். ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்றதை ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 yearக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? 1 yearக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ன்றது எப்படி ஃபைன் பண்ணலாம்? அவங்க கொடுத்திருக்க கொஸ்டினை வச்சு நம்ம ஃபைன் பண்ணலாம். இங்க கொடுத்திருக்கிறது அமௌண்ட் தான், அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகி வர அமௌண்ட்டை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து தான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகுது வருஷம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து நம்ம சம் இனிஷியலாக டெபாசிட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட்டை ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அவங்க கிட்ட எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 815 ருபீஸ் வந்து இருந்துச்சு 3 இயர்ஸ்க்கு அப்போ. அதுக்கப்புறம் 4th இயர் அப்போ 854. அப்போ அந்த 3 இயர்ஸ்க்கும் 4 இயர்க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ 1 இயர்க்குன்றதை எப்படி ஃபைன் பண்ணலாம்? ஸோ 1 இயர்க்கு இப்போ எப்படி வரும்? 4 இயர்ஸ் அப்போ 854 இருந்திருக்காங்க. 3 இயர்ஸ் அப்போ 815 இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் டிஃபரன்ஸ் தான் 1 இயர். ஸோ இது ரெண்டுத்தையும் சப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முடிஞ்சு. கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சே தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ 1 இயர்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்றதை ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு எக்ஸாக்டா 3 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆயிருக்கும் அப்படின்றத நம்மளால ஃபைன் பண்ண முடியும்ல. 1 இயர்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு தெரியுது. இதை வச்சு 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்றது ஃபைன் பண்ணா. ஏன் மேம் 3 இயர்ஸ்க்கு தான் ஃபைன் பண்ணுமா, 4th இயர்ஸ்க்கு ஃபைன் பண்ணக்கூடாது, அதுவும் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எது சிம்பிளா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, எது வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 இயர்ஸ்க்கு அப்படின்றப்ப 3 × 39 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 117. ஸோ 3rd இயர் அப்போ 117 3 வருஷத்துக்கு 117 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆயிருக்கு. ஸோ 117 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்திருக்கு. அப்பனா உங்களுக்கு 3 இயர்ஸ் அப்போ உங்களுக்கு அமௌண்ட் நார்மலாக அமௌண்ட் நல்ல ஒரு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அது எஸ்ஐஎனா இருக்கட்டும் சிஐனா இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 815. அதே மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் தான் நம்ம ஃபைன் பண்ண போறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைன் பண்ணிட்டோம். 3 இயர்ஸ்க்கு வந்து 117. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 815 - 117 ஈக்குவல் டு பி. இப்போ நீங்க டைரக்டா வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் இந்த இடத்துல நமக்கு எவ்வளோன்னு வரும்? 698. 698 ருபீஸ் தான் நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 2 ஓவர். காப்பி பண்ணிக்கோங்க.
இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, a sum fetched a total simple interest of 4016.25 rupees. ஓகேங்களா, at the rate of interest 9% per annum. அங்க பிசின்றது பர்சன்ட், பிஏன்றது per annum. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9% per annum in 5 years. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளமே. ஸோ 4016.25 ருபீஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அதில் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. இதுல 9% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். இந்த இடத்துல அதே மாதிரி அந்த 4016.25ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் மட்டுமே உங்ககிட்ட எவ்வளோ இருந்திருக்குன்னா 4016.25 ருபீஸ் இருந்திருக்கு. அவங்க கேட்கறது சம்மு கேட்குறாங்க. சம்முன்றது வேற ஒன்றும் இல்லை, பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ இதை என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஃபார்முலாவை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். எஸ்ஐயோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஓகேவா, எஸ்ஐயோட ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைட் பை 100. அதை தான் இப்போ நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்னன்னு பார்ப்பீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஸோ இதில் நமக்கு தேவை சம்மு தான். சம்முன்றவங்க யாருன்னா பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும் அந்த சைடு வச்சுக்கோங்க, ரிமைனிங் எல்லாரும் இந்த சைடு கொண்டு வந்து. அப்போ எஸ்ஐ இன்டூ 100 டிவைடட் பை என் இன்டூ ஆர் ஈக்குவல் டு பி. ஓகேவா, ஈக்குவல் டு பி. ஸோ இதில் நம்மக்கிட்ட என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் அங்கே 100 இருக்கு, அந்த 100 அப்படியே வச்சுக்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 4016.25 டிவைடட் பை டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 9. ஓகேவா, அடுத்தது 5 கேன்சல் பண்ணுறப்ப 20 வருமா. அடுத்தது ரிமைனிங் இருக்கிறது நார்மல் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணியே நீங்கள் கேன்சலேஷன், இது நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் இந்த பாயிண்ட்ல இருக்கு, பாயிண்ட் இல்லாமல் போட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டு கேன்சல் பண்ணிடுங்க. பாயிண்ட்டு கேன்சல் பண்ண நம்ம என்ன பண்ணி ஆகணும், இன்டூ 100 பண்ணுவோமா. ஸோ மேலேயும் கீழே இன்டூ 100 பண்ணுறப்போ உங்களுக்கு பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ மேலேயும் கீழே இன்டூ 100 பண்ணுங்க, அப்போ வந்து பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். இன்டூ 100 பண்ணனா என்ன ஆகும், இங்கேயும் இன்டூ 100 பண்ணுறப்போ இந்த 2 பாயிண்ட் கேன்சல் ஆகிடும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ 20 இன்டூ 401625 வந்துடும். அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு இன்டூ 100 பண்ணுறப்ப 900 வந்துடும். கரெக்டா, 900 அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்து இங்கே 5 டேபிள்ஸ் அடிக்கலாம் இல்லையா, 5 டேபிள்ஸ் அடிக்கிறப்ப 1 டைமு, ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 9 வருமா. அதே மாதிரி மேலே இங்கே அடிக்கிறப்ப 8 டைம்ஸு 0 3, அடுத்தது 2 டைம்ஸு 5 டைம்ஸு. அடுத்து 19 டேபிள் வச்சு இங்கே அடிங்க. 19 டேபிள் வச்சு நீங்கள் கேன்சல் பண்ணுறப்போ உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வர ஆன்சர் 8925. 8925. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா, how much time will it take for an amount rupees 4050 to yield rupees 81 as interest at 4.5% per annum of simple interest. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டைம் எடுத்துக்கும் இப்போ அமௌண்ட் வந்து 450 ருபீஸ் வந்து 81 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுக்கு. அதே மாதிரி பர் ஆனம் பார்த்தீங்கன்னா 4.5% தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எவ்வளோ டைம் டியூரேஷன் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டைம்க்கான நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா மாற்றிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ ஃபார்முலா மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் காப்பி பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ பாருங்க சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுறப்ப இப்போ எனக்கு தேவை வந்து டியூரேஷன் டைம் தான் தேவை. அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஃபார்முலா மாற்றிக்கிறப்ப 100 இன்டூ SI டிவைடட் பை P இன்டூ R. கரெக்டா? இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை நம்ம டேரெக்டாகவே ஃபைன் பண்ணிடலாம். கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ 100 இன்டூ 81 டிவைடட் பை 450 இன்டூ 4.5 இயர்ஸ். இயர்ஸ்னு ஏன் ஃபைன் பண்ணுறோம்னா டைம் இது வருது, அதுக்காக நான் இயர்ஸ் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஜீரோஸ்க்கு ஜீரோ கேன்சல். அடுத்தது 5 டேபிள்ஸ் அடிக்கிறப்ப 2 டைம்ஸு, இங்கே 9 டைம்ஸ். இப்போ இந்த 9 வச்சு இந்த 81 கேன்சல் பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ். கரெக்டாக? ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறப்ப இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் கேன்சலேஷன் பண்ணலாம். அப்போ பாயிண்ட் கேன்சலேஷன் பண்ணுறப்போ இங்கே 18 வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கே பாயிண்ட் கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்றதுக்காக நீங்கள் மேலேயும் கீழேயும் இன்ட்டு 10 பண்ணணும். 4.5 இருக்கா, இங்கேயும் இன்ட்டு 10, இங்கேயும் இன்ட்டு 10 பண்ணுறப்ப 180 டிவைட் பை 45 வரும். 180 டிவைட் பை 45 வரும். ஸோ 45ஆல் நீங்கள் 180 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 டைம்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 4 இயர்ஸ். முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ 4 இயர்ஸ் தான் உங்களுக்கு அந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. Question number 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, Reena took a loan of rupees 1200 with simple interest for as many years as the rate of interest. If she paid rupees 432 as interest at the end of the loan period, what was the rate of interest? அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. What was the rate of interest அப்படின்றத கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க கொடுக்கலன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு லோன் எடுத்திருக்காங்க. எடுக்கிறப்ப 1200 ருபீஸு. அதே மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மெனி இயர்ஸ் அஸ் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ டியூரேஷன் சொல்கிறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட மென்னியாக இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்ப அவங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதை வச்சு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மெனி ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. டியூரேஷன் பதிலாக நம்ம அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போ நீங்கள் பார்க்குறப்ப இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எப்பயும் போல் என்னென்னு எடுத்துப்பீங்கன்னா ஆர்னு எடுத்துப்பீங்க. அதில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர் தான். ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு தெரியாது, 6%. அதே மாதிரி டைம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டைமையும் இந்த இடத்துல நீங்கள் என்னென்னு எடுத்துப்பீங்கன்னா 6ன்னு தான் எடுத்துக்கணும். 6 இயர்ஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா PNR டிவைட் பை 100 டிவைடட் பை 100. இதில் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு எஸ்ஐ எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ எஸ்ஐ வந்து உங்களுக்கு கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 432ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 432 ஈக்குவல் டு 1200 இன்டூ ஆர் வந்து நம்ம ஆல்ரெடி என் வந்து நம்ம ஆறு தானே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டூ ஆர், இதுவுமே ஆர் தான், டிவைட் பை 100. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜீரோஸ்க்கு இந்த 2 ஜீரோஸ் கேன்சல். அப்போது ஆர் ஸ்கொயர் இன்டூ 12 ஈக்குவல் டு 432ன்னு வருமா?
அடுத்தது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 432 டிவைட் பை 12. டிவைட் பண்ணுறப்ப அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணுறப்ப என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஸோ 12 3s பார்த்தீங்கன்னா 36 வரும். ரிமைனிங் வந்து 7. அப்போது 6 டைம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36ன்னு கிடைக்குது. ஆர் ஸ்கொயர் வந்து 36னா ஆர் உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 தான். ஓகேவா? ஸோ 36 ரூட் எடுக்கிறப்போ உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ன்னு கிடைக்குது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 6 தான் வந்து நான் 6ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்ப கொஸ்டினில் கேட்குறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ 6ன்னு நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு கிளாஸில். தென் வந்து நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறாரு. 400 ருபீஸ் டெபாசிட் பண்ணுறாரு 2 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 550 ருபீஸை 4 இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு 1200 ருபீஸை 6 இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்ணுறாரு. அப்போனா அந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டோட்டலாக இவர் எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1020 ருபீஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ரிசீவ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இந்த ரேட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் இஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்றத கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயர்க்கு எவ்வளோ அப்படின்றத மட்டும் நம்ம பர்சன்ட்ல ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது இப்போ நான் சால்வ் பண்ணுறப்ப பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, சால்வ் பண்ணலாம். இப்போ அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்குமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்லல. பட் எதுக்குமே தெரியாது. ஸோ ஆர்ஆர்னு எடுத்துக்கலாம். ஆனா மொத்தமா சேர்த்து அவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம போட போறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ரூ. 400 டெபாசிட் பண்ற 400 ருபீஸ் டெபாசிட் பண்றப்ப 400 இன்டூ 2 இன்டூ ஆர் டிவைடட் பை 100 பிளஸ் 500 into 4 into R divided by 100 plus 1200 into 6 into R divided by 1000. இது எல்லாமே என்ன அந்த 3 அமௌண்ட்டுமே அவர் தனித்தனியா டெபாசிட் பண்றாரு. அந்த 3த்துக்குமே தனித்தனியா டியூரேஷனும் போட்டிருக்காரு. இது 3மே சேர்ந்து தான் அவருக்கு டோட்டலா 1020 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் நம்ம 3த்துக்குமே நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் எஸ்ஐ ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100 அந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த 2 ஜீரோஸ்க்கு இந்த 2 கேன்சல். கரெக்டா? அதே மாதிரி இந்த 2 ஜீரோஸ்க்கு இந்த 2 ஜீரோஸ் கேன்சல். இந்த 2 ஜீரோஸ்க்கு இந்த 2 ஜீரோஸ் கேன்சல். அப்புறமே அங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8R பிளஸ் 20R பிளஸ் அங்கே 12 6 இருக்கு. மல்டிபிள் பண்ணால் 72R. ஸோ 72R ஈக்குவல் டு 1020. ஓகேங்களா? ஃபைனலாக ஆர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறப்ப நமக்கு வர ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 102R ஈக்குவல் டு 1020. ஓகேவா? எனக்கு தேவை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஸோ ஆர் ஈக்குவல் டு 1020 டிவைட் பை 102.
ஸோ 102வால் நான் அந்த 1020 கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு 10 டைம்ஸ் வருதா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு 10% கிடைச்சிருக்கு. ஸோ வந்து அதை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், question number 7. Question number 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, a man took loan from a bank at the rate of 12% per annum, simple interest. After 3 years, he had to pay 5,400 interest only for the period. The principal amount borrowed by him was அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு, ஸோ நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டை தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா. பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும் நம்ம ஃபைன் பண்ணால் போதும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு, ஸோ ஆமாம், பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டை எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா தெரியும், அது மூலமாக தான் நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. கரெக்டாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றுறப்ப நீங்கள் இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P ஈக்குவல் டு 100 இன்டூ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அங்கேயே கொடுத்துட்டாங்க, 100 இன்டூ SI டிவைடட் பை என்னன்னு போட்டுக்கலாம், இல்லை டீனும் போட்டுக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ n இன்டூ ஆர். ஓகே. இதில் 100 இன்டூ 5400 டிவைடட் பை 12 இன்டூ 13. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எதாவது கேன்சலேஷன் பண்ண முடிஞ்சுன்னா கேன்சலேஷன் பண்ணி டேரெக்டாக ஆன்சர் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி 3 தான் கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ்ன்றதால 13 கிடையாது 3. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். 3 டேபிள்ஸில் கேன்சல் ஆகுமா செக் பண்ணுறேன். செக் பண்ணுறப்ப கேன்சல் ஆகும். 3 1s are 3, ரிமைனிங் 2, 8 டைம்ஸ் பண்ணுறப்ப 24 வருது. ஸோ பண்ணியாச்சு. அடுத்து இங்கே 12 இருக்குது. 12 வந்து 2 டேபிள்ஸ்லேயே கேன்சல் பண்ணலாம், அப்போ 6 டைம்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 900. ஓகேங்களா. அடுத்து 3 டேபிள்ஸில் பண்ணுறப்ப 2 டைம்ஸு, இங்கே 300. அடுத்து இங்கே 2 இருக்குது, 2வால் கேன்சலேஷன் பண்ணுறோம், நான் இங்கேயே பண்ணிடுறேன், அப்போ 50. ஓகேவா. ஸோ அப்போ ரிமைனிங் அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 இன்டூ 300. 50ஐயும் 300ஐயும் மல்டிபிள் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் 1500. 15,000 தான் ஆன்சர். ஸோ அவரோட பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,000. பிரின்சிபல் அமௌண்ட் 15,000 முடிஞ்சு. ஓகேங்களா. ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. Okay, next problem. Question number 8. Question number 8. A sudden sum of money becomes 3 times of itself in 20 years. 20 yearsல சடன் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 3 டைம்ஸாக மாறிடுச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன் ஹவு மெனி இயர்ஸ் டஸ் இட் பிகம்ஸ் டபுள் ஆஃப் இட் செல்ஃப் அட் தி சேம் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ ஸ்டார்டிங் என்ன சொன்னாங்கன்னா அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை 100% எப்பயும் போல் எடுத்துக்கோங்க. சரியா. ஸோ அந்த 100% இருக்கிறது ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் ஆயிருக்கு 20 இயர்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிடலாம். கரெக்டாக. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ட்ரிபிள் 3 டைம்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, 3 டைம்ஸ்ன்றப்ப ட்ரிபிள்ஸ் தானே எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அவங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை 100ன்னு தான் எடுத்துப்போம். இனிஷியலாக அவங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை 100ன்னு தான் எடுத்துப்போம். ஓகேங்களா. அப்போது 3 இன்டூ 100 ஈக்குவல் டு 300%. ஈக்குவல் டு 300% எப்பன்னு பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு அப்புறம்.
20 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இதை வச்சு நான் இன்ட்ரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் பர்சன்டேஜ் minus 100% divided by number of years. நீங்க ஒன்னொன்னா போட்டு அடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த ஃபார்மட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அப்படியே நீங்க சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் பர்சன்ட் மைனஸ் 100% டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ நமக்கு டோட்டல் நம்ம கிட்ட எவ்வளவு பர்சன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 300. ஸோ அதனால 300 சப்ஸ்டிட் பண்றேன். கொஸ்டினே இருக்கு 100 அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 இயர்ஸ். அதனால இங்க 20ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க 300 இருந்து 100 சப் பண்றப்போ உங்களுக்கு 200 கிடைக்கும். ஸோ 200 டிவைட் பை 20 பண்ணீங்கன்னா 0க்கு 0 கேன்சல். இங்க 20 2 ஆல் அடிக்கிறப்ப 10. இந்த இடத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும். சரியா? இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்து உங்களுக்கு 10% வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அதே அமௌண்ட்டே வந்து டபுள் ஆகுறப்ப எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்றது கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம பார்க்குறப்ப அதே இன்ட்ரெஸ்ட்க்கு அதே அமௌண்ட்டு டபுள் ஆகணும் அப்படின்றப்ப 2 இயர்ஸ்க்குன்னு சொல்கிறப்ப ஸோ நம்ம எப்படி மாற்றலாம்? டபுள்னாலே வந்து இன்ட்டு 2 அப்படியே இருக்கிற வேல்யூ 2ஆல் மல்டிபிள் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ டபுள்ன்றப்போ 2 இன்ட்டு 100. அப்போ வந்து இது 100% இருந்தது என்ன மாறி இருக்கும்னா 200% மாறி இருக்கும். 200% மாறி இருக்கும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணீங்க. இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணீங்களா? அதனால வந்து அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா மாற்றிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த ஃபார்முலாக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இங்கே வந்துடும், இன்ட்ரெஸ்ட் இங்கே போயிடும். ஓகேவா? அப்போ அதே தான் மேலே இருக்கிறதுலாம் அதே தான் வரும். டோட்டல் பர்சன்ட் மைனஸ் 100% டிவைட் பை இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? டிவைட் பை இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல வந்து டியூரேஷன் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் பர்சன்டேஜ் இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ 200 மைனஸ் 100. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடும். அப்போது 100 டிவைட் பை 10 பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ். அவ்வளோதான். ஒரே ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த மாதிரி 300%, இந்த மாதிரி டபுள்ஸு ட்ரிபிள்ஸு இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்து இப்போ டோட்டல் பர்சன்ட் மைனஸ் 100% டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு. இதுவே வந்து இன்ட்ரெஸ்ட் தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது அப்படின்றப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் பர்சன்ட் மைனஸ் 100% டிவைட் பை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி இதை காப்பி பண்ணிக்கோங்க. Next question. Question number 9. Question number 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, a person borrows rupees 5,000 for 2 years at 4% per annum. ஓகேங்களா? ஒரு பர்சன் வந்து 5,000 ருபீஸ்க்கு 2 இயர்ஸ் 4,000 per annumனு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் immediately lends it to another person 6 per annum for 2 years. இப்படி பார்த்தீங்கன்னா 6ன்றது என்ன 6% per annum. 4% per annum கொடுத்துருந்தவர் இப்போ 6% per annumனு 2 வருஷத்துக்கு கொடுத்துட்றாரு இன்னொரு பர்சனுக்கு. அப்போனா அவர்கிட்ட எவ்வளோ கெயின் வந்திருக்கும் இந்த அதே மாதிரி அந்த டிரான்சாக்ஷன் பர் இயரில் அவருக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ கெயின் வந்திருக்கும் அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ அந்த இடத்துல கெயின் வந்து எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அங்கே 2 இயர்ஸ்னு டியூரேஷனும் சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ கெயின் இன் 2 இயர்ஸில் எவ்வளோ கெயின் ஆயிருக்கு அப்படின்றத ஃபைன் பண்ண போகிறோம். கெயின் இன் 2 இயர்ஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 இன்ட்டு 25/4 இன்ட்டு 2/100. அதே மாதிரி தான் -5,000
கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது தான் ஜஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ 5000 into 4 into 2 divide by 100. ஓகே, இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் தெரியும். இப்போ லாஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 இயர்ஸ்க்கு 4% per annum சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? 2 இயர்ஸ்க்கு 4% per annum வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்ததால 2 இயர்ஸ்க்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி 4% per annum அப்படின்னு சொன்னிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ண பிறகு ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கேன்சலேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நீங்கள் அப்படி இல்லை நான் இந்த மாதிரிலாம் போடலாம் மேம், இதே மாதிரி போடுறனாலும் நீங்கள் தாராளமாக போடலாம். சரிங்களா? உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 625 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணுறப்ப 400 கிடைக்கும். 50 into 4 வந்து 200, 200 into 2 400. அதே மாதிரி இங்கே பண்ணுறீங்கன்னா 2 zeros 2 zeros கேன்சல். இந்த 4 வச்சு என்ன கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் வருமா? ஸோ இந்த 2 வச்சு இங்கே பண்ணுறப்ப 25. அப்போ 25 into 25 பண்ணீங்க அப்படின்னா 625. ஓகேவா? 625 minus 400. ஆன்சர் இஸ் 225. இந்த 225 ருபீஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ கெயின் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ கெயின், பர் இயருக்கு எவ்வளோன்றது தான் லாஸ்ட்டாக நமக்கு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. பர் இயருக்கு அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ பர் இயர் அப்படின்றப்ப அப்போ உங்களுக்கு ஆன்சர் அங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பர் இயர்க்கு அப்படின்றப்ப இதில் அப்படியே இது 2 இயர்ஸ்க்கானது இல்லையா? 2 இயர்ஸ்க்கான கெயின். இப்போ 1 இயர்க்கான கெயின்ன்றப்ப 225 டிவைட் பை 2 பண்ணுறப்ப ஆன்சர் 112.50. இதுதான் வந்து 1 இயர்க்கான அவருக்கு கிடைச்ச கெயின். 1 இயருக்கு அவருக்கு கிடைச்ச கெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 112.50. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஏஎம்எம் 25 வந்துச்சு, இந்த இடத்துல ஏஎம்எம் 4 வந்துச்சு அப்படின்ற டவுட்லாம் எல்லாருக்குமே வரும். ஸோ அந்த மாதிரி டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. 4% per annumனு இருக்கா? ஸோ அந்த 4% per annum அதே மாதிரி 2ன்றது நீங்கள் அப்படியே டேரக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு அதே வேல்யூஸை நீங்களே மாற்றி போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ 15 ஒரே நிமிஷம். ஓகே, 6% per annum. ஸோ இது ஜஸ்ட் அங்கே இருக்கிற வேல்யூஸ் தான் நான் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 10. யாராவது இது காப்பி பண்ணலாம் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா the simple interest on a sudden sum for 8 months at 4% per annum in rupees 129 less than the simple interest on the same sum for 15 months at 5% per annum. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சடன் சம்முக்கு வந்து 8 மந்த்துக்கு போடுறாங்க 4% per annumனு சொல்லிட்டு. ஓகேங்களா? அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 129 ருபீஸ் வந்து லெஸ் தென் இருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதே சேம் சம்முக்கு 15 மந்த் அண்ட் 5% per annum போடுறப்ப அப்போனா அந்த இடத்துல சம் எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் காப்பி பண்ணிக்கோங்க, தென் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் சிம்பிள் ஈக்குவேஷன் கான்செப்டில் பார்த்துருப்பீங்க. ஒரிஜினல் நம்பர், அந்த ஒரிஜினல் நம்பர் வந்து இப்போ 2 டிஜிட்டில் ஒரு ஒரிஜினல் நம்பர் இருக்குது, அந்த ஒரிஜினல் நம்பர் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அது லெஸ் தெனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சம்முனா நம்ம என்னென்ன எடுத்துப்போம்? பிரின்சிபல் அமௌண்ட். கரெக்டாக? சம்முனா வந்து பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ சம் வந்து பின்னு எடுத்துப்பீங்க. எடுத்துட்ட பிறகு ஸோ நார்மலாகவே நமக்கு எஸ்ஐயோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் டிவைட் பை 100. எஸ்ஐயோட ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் டிவைட் பை 100. நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 515 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 418 வந்து லெஸ் தெனாக இருக்குது. 5ஓட உங்களுக்கு 4 வந்து லெஸ் தெனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப எது அதிகமாக இருக்கும்? லெஸ் தெனாக இருக்குன்றவங்க எப்பவுமே செகண்ட் எழுதணும், அதிகமாக இருக்குன்றவங்கள ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போனா பி இன்டூ 5 into 15 just PNR formula தான், வேற ஒன்றும் இல்லை. டிவைட் பை 100 into 12.
ஓகேங்களா? மைனஸ் P into 4 into 8 divide by 100 into 12. இங்க எதுக்கு நான் 12 போடுறேன்னு தெரியுதா? பர் இயருக்கு வந்து 12 மந்த். அதில் 15 மந்த் ஒன்ஸ் ஒரு தடவை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா 8 மந்த் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 12லேருந்து 8, 12லேருந்து 15 அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் ஏன் மைனஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவங்க வந்து இந்த இடத்துல 4% இருக்கப்ப அவங்க வந்து லெஸ் தெனாக இருக்காங்கன்னு சொன்னதால நமக்கு மைனஸ் போட்டிருக்கோம். என்னவா மாறுதுன்னா 129. 129. இப்போ எதாவது கேன்சலேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. கேன்சலேஷன் பார்க்குறப்ப டேரெக்டாக இது வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ 25 வருமா? அடுத்தது இந்த 8 4 டேபிள்ஸை கேன்சல் பண்ணும் 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். ஓகே. ஸோ அடுத்து இங்கே பாருங்க, இங்கே பார்க்குறச்ச வந்து 5 இங்கே 20. அடுத்து 5 டேபிள்ஸ் அடிக்கிறப்போ 4 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ். 3 டேபிளில் வந்து இந்த 12 அடிக்கிறப்போ 4 டைம்ஸ். அப்போனா இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P டிவைட் பை 16 இருக்குது, மைனஸ் 2P divide by 75 equal to 129. 75 equal to 129 இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணால் போதுமானது. ஸோ இப்போ எப்பவுமே நமக்கு டினாமேட்டர் வந்து காமனாக இருக்கணும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி எப்பவுமே பண்ணுறது தானே. ஸோ டினாமேட்டர் காமனாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 16 இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 75 இருக்குது. ஸோ ரெண்டு காமனாக வரணும்னா எப்பயும் போல் எல்சிஎம் எடுப்பீங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு காமனாகவே வரும். கரெக்டாக? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எல்சிஎம்லாம் எடுக்காமல் நான் டேரெக்டாக போடுறேன் அப்படின்றப்ப இந்த 100 கேன்சல் பண்ணாமல் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பெரிய வேல்யூவாக இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு எல்சிஎம் எடுத்து போடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்சிஎம் எடுக்காமல் எப்படி போடலான்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஓகே. இப்போ எல்சிஎம் எடுக்காமல் எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ணமே அதே மாதிரி தான். P into 5 into 15 divided by 100 into 12 equal, sorry, minus P into 4 into 8 கீழே டிவைட் பைல 100 into 12 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 129. கரெக்டா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த மேலே இருக்க வேல்யூஸ் தனியாக மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். சரியா? ஸோ அப்படி முடிக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி நான் மல்டிப்ளிகேஷன் முடிக்கிறேன் அப்படின்னா மேலே என்னென்ன இருக்கும்? இப்போ 15 5 டைம்ஸ் நீங்கள் வச்சு மல்டிபிள் பண்ணுறப்போ உங்களுக்கு வர ஆன்சர் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 75 இருக்கும். கரெக்டா? 75P கீழே பார்த்தா ரெண்டுத்துலையுமே இங்கேயும் 100 டிவைட் பை 12 தான் இருக்குது, இங்கேயும் 100 டிவைட் பை 12 தான் இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நமக்கு காமனாகவே வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதே மாதிரி இங்கே நீங்கள் மாற்றுறப்ப பிக்கு வந்து 32 வருமா? ஸோ 32P டிவைடட் பை இங்கேயும் 100 இன்ட்டு 12 தான், இங்கேயும் 100 இன்ட்டு 12 தான். ஸோ டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா 100 இன்ட்டு 12. ஓகேவா? 100 இன்ட்டு 12. இப்போ நீங்கள் பார்க்குறப்ப இது டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அதாவது கேன்சலேஷன் பண்ணுங்கள். கேன்சலேஷன் பண்ணுறப்ப என்ன வருதுன்னு பாருங்கள். கேன்சலேஷன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சப் பண்ணிக்கோங்க. 75லேருந்து 32 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்போது 43 வருமா? ஸோ 43P டிவைடட் பை இந்த 100 வந்து 100 இன்ட்டு 12 வந்து அந்த சைடு போகும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் போட்டுடுறேன். ஓகே. ஸோ P மட்டும் அந்த சைடு வச்சுக்கோங்க. 43P ஈக்குவல் டு 129 இன்ட்டு 100 12. ஓகே. P மட்டும் அந்த சைடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 12900 இன்ட்டு 129 கூட 12 மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 12 மல்டிபிள் பண்ணுறப்ப 8 1, ஸோ 2 2s are 4, 4 and 5. அடுத்து 2 9 2 1. அப்போ ஆன்சர் 8 4 1 5 1. அப்போ 1548ன்னு கிடைக்குது. ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா 43. கீழே பார்த்தீங்கன்னா 43ன்னு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ டேரெக்டாக கேன்சலேஷன் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக நீங்கள் கேன்சலேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஆன்சர் என்ன வரணும் அப்படின்றத பாருங்கள்.
ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அடிஷன் கிடையாது. இன்டூ தானே இருக்கு. ஸோ இத நம்ம வந்து இந்த மாரி எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம அடிஷன் இருந்தா தான் அந்த மாரி பண்ணணும். உள்ள குடுத்து மல்டிபிள் பண்றது ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். இங்க பாருங்க. ஓகே. இப்ப நீங்க பார்க்குறப்ப 129 இந்த பிராக்கெட்ல இருக்கிறத அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இல்ல ரொம்ப பெரிய வேல்யூவா போற மாரி இருக்குல்ல. ஆக்சுவலா இங்க பிளஸ் அந்த மாரி இருந்தா தான் வந்து நம்ம உள்ள குடுத்துலாம் மல்டிபிள் பண்ணுவோம். இங்க இருக்கிறதே மல்டிபிள் தான். ஸோ மல்டிபிள்ன்றப்ப நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 129 இன்டூ 1200 டிவைட் பை 43ன்றப்ப இப்ப நம்ம கேல்குலேஷன் பண்றப்ப ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ 43 இன்டூ நீங்க 3 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 43 3s ஆர் எவ்வளோ வரும்? 9, 12. நம்ம இது போடணும்னு அவசியமே கிடையாது. ஈஸியா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பி ஆஃப் 3 இன்டூ 1200 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 3600. ஸோ ஆன்சர் இஸ் 3600 அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கும். லைட்டா வந்து நீங்க இங்க சிம்பிள் ஈக்குவேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒண்ணும் இல்ல ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட லெஸ் தெனா இருக்கு அப்படின்னா, அந்த லெஸ் தெனா இருக்க நம்பர் வந்து மைனஸ்ல எடுத்துப்பீங்க. எது அதிகமா இருக்கோ அத பிளஸ்ல வச்சுப்பீங்க. அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலா நீங்க நோட்ல சால்வ் பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப அடுத்த ப்ராப்ளம் போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி காப்பி பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 10 ஓவர். இப்ப 11th கொஸ்டின் போறோம். 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a sudden amount earns simple interest of rupees 1750. ஓகேங்களா? ஆஃப்டர் 7 இயர்ஸ். ஒரு சடன் அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட் என்னன்னு தெரியாது. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுது. எவ்வளோனா 1750 ரூபீஸ். எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 7 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு. ஓகேங்களா? ஆட் தி இன்ட்ரெஸ்ட் பீன் 2% மோர் ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் வுட் இட் ஏர்ன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2% இன்ட்ரெஸ்ட் வந்து மோர் தென் அவங்க வாங்கினாங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ வந்து இதை ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நார்மலாகவே ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இனிஷியலாக ஏதாவது ஒரு சிலதாச்சும் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்டன் அமௌண்ட் அந்த கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் ஆஃப் படித்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல. ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட்டும் குடுக்கல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது, பிரின்சிபல் அமௌண்ட்டும் தெரியாது. வெறும் டியூரேஷனும் அமௌண்ட்ட வச்சு மட்டும் நம்மளால ஆன்ஸரே கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின படிச்சோனே நமக்கு ஏதாவது ஒண்ணு குடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பிஎன்ஆர் டிவைட் பை 100 ஈக்குவல் டு எஸ்ஐன்றப்ப அதுல மேக்ஸிமம் 3மே குடுத்துட்டு அதுல ஏதாவது ஒண்ண ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அது ஒண்ணு ஏதாவது கம்பேர் பண்ணி நீங்க வேல்யூஸ் மாத்துற மாரி குடுப்பாங்க. ஆனா இங்க அந்த மாரி எதுவுமே குடுக்கல. டைரக்ட்டா வந்து இந்த அமௌண்ட் இவ்ளோ இயர். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுதான் இவ்ளோ இயர்ஸ் தான் அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஸோ இதனால இத நம்மளால ஃபைண்டே பண்ண முடியாது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேனாட் பி டிட்டர்மைன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு கேனாட் பி டிட்டர்மைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோகன் lends some amount of money at 9% simple interest and an equal amount of money at 10% simple interest each for 2 years. If his total interest was rupees 760, what amount was lent in ஈச் கேஸ் அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சம் லென்ட் அமௌண்ட் இருக்கு. ஓகேங்களா? அதில் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9% கிடைக்குது. அதே சேம் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10% கிடைக்குது 2 வருஷத்துக்கு. சரிங்களா? ஸோ ஓவராலாக டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 760 ருபீஸ். ஸோ அந்த அமௌண்ட் வந்து லென்ட் இன் ஈச் கேஸ் ஒரு ஒரு கேஸ்லையும் அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ லென்ட் கிடைக்குது அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் காப்பி பண்ணிக்கோங்க.
அந்த இடத்துல வாட் அமௌண்ட் வாஸ் லென்ட் இன் ஈச் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இனிஷியலாக என்ன அமௌண்ட் இருந்துச்சுன்னு தெரிஞ்சால் தானே அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்லாம் ஃபைன் பண்ண முடியும். ஸோ என்ன அமௌண்ட் வந்து அந்த கேசஸில் யூஸ் பண்ணாங்க லென்ட்டுக்கு அப்படின்றதான் கொஷின். ஸோ இனிஷியலாக நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறது பிரின்சிபல் அமௌண்ட். அங்கே அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதால அமௌண்ட்டை ஃபைன் பண்ணுறோன்னு கிடையாது. சம் அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டை தான் ஃபைன் பண்ணணும். ஸோ கொஷின் காப்பி பண்ணிடுங்க, தென் சால்வ் பண்ணலாம். ஓகே, சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து லெட் தி சம் லென்ட் இன் ஈச் கேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டே நமக்கு என்னன்னு தெரியாது. கரெக்டாக அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டே என்னன்னு தெரியாது. ஸோ எப்பயும் போல் பிரின்சிபல் அமௌண்ட்டை பின்னு வச்சுப்பீங்க. ஓகேவா? வச்சுட்டு ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 2 இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9%, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10%ன்ற மாதிரி தான். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9%, 10% தான் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் காமனாக. சரியா? அப்போது இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா தனித்தனியாக ரெண்டுத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போது பி இன்டூ 9 into 2 divided by 100. ஓகேவா? plus p into 10 into 2 divided by 100. ஓவராலா இந்த 2 இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்தா இங்க வர இன்ட்ரெஸ்ட், இங்க வர இன்ட்ரெஸ்ட், இந்த 2 இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. ஓவராலா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 760ன்னு சொல்லிட்டாங்க. அதனால அங்கே 716 இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இருக்கிறத வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இருக்கிறத வச்சு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த காமன் டேர்ம்ஸை தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எது சேமாக இருக்குன்னா p into 2 divided by 100 சேமாக இருக்கா? இது போக ரிமைனிங் என்ன இருக்குன்னா இங்க 9 இருக்கு, இந்த இடத்துல 10 இருக்கு, 760. ஓகே, ஸோ 2p divided by 100 19 equal to 760. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு தேவையானதை மட்டும் வச்சு ரிமைனிங் எல்லாரும் ஆப்போசிட் சைட் மாற்றுவோம் இல்லையா? சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவையானது பி மட்டும் தான். ஸோ அதனால் பி மட்டும் வச்சுக்கலாம், மீதி எல்லாரும் ஒரு சைடு மாற்றலாம். அப்படி மாற்றுறப்ப பி மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள எல்லாமே மல்டிபிள் இருக்குது அப்படின்றலாம் செக் பண்ணிடுங்க. இங்கே கீழே எதுவுமே இல்லைன்னா டிவைட் பைல 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போது 2p equal to 760 divided by 100, sorry into 100 divide by 19. ஓகேவா? ஸோ இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. 19 4 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 19 4 வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 36 3. அப்போ உங்களுக்கு 4 7 கரெக்டாக வருது. ஸோ அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க 40 times. ஓகேவா? ஸோ 2p equal to 4000. So p equal to 4000 divided by 2. p equal to 2000. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துக்கான பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ என்ன அமௌண்ட் வந்து காமனாக லென்ட்டாக இருக்குன்னு தானே கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ 2000 rupees தான் வந்து அங்கே லென்த்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இன்கேஸ் புரியல அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போட்டிருக்கேன். எல்லா ஸ்டெப்ஸுமே இருக்கிறதுல. ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கற்றுக்கலாம். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போடலாம். காப்பி பண்ணிக்கோங்க. Next question. Question number 13. A money double itself in 8 years.
double itself in 8 years. In how many years it will be 5 times? In how many years it will be 5 times அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது பாருங்க. நான் இங்கேயே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ நம்ம இதை டேரெக்டாகவே சால்வ் பண்ணிக்கலாம். A money double itself in 8 years. In how many years it will be 5 times அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ இது எப்படி சால்வ் பண்ணனா, ஸோ டபுள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த அமௌண்ட் அவங்க எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு போட்டாங்கன்னு தெரியல. அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கூட இந்த அமௌண்ட்லாம் இந்த 8 இயர்ஸ்க்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணப்போ 5 டைம்ஸ் மாறி இருக்கு. இதெல்லாம் வரப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? இது இனிஷியலாக இருந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம ஃபைன் பண்ணோம். எஸ்ஐ ஃபார்மில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். பி வந்து எனக்கு தெரியாது, என் வந்து எனக்கு தெரியும் 8 இயர்ஸ், ஆரும் தெரியாது. ஓகேவா? ஆரும் தெரியாது. ஸோ டிவைட் பை 100. அடுத்தது இதில் ஏதாவது கேன்சலேஷன் ஆச்சுன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேன்சலேஷன் ஆகுதா நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். இது உங்களுக்கு 50. அடுத்தது அகெயின் 4ல அடிக்கிறப்ப 4 அண்ட் 4ல அடிக்கிறப்ப 25 வருதா? ஓகே 25 வருது. சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா பி பிளஸ் 4 சாரி பிஆர் டிவைட் பை 25ன்னு கிடைச்சிருக்கு. 2p ஈக்குவல் டு பி பிளஸ் பிஆர் டிவைட் பை 25ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து இந்த 2p அப்படியே இருக்கட்டும். இதில் p தனியாக காமனாக வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 பிளஸ் ஆர் பை 25ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த பிக்கு கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணுறப்ப இங்கே 2 இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நான் காமனாக மாற்றுறப்ப 25 ப்ளஸ் ஆர் டிவைட் பை 25ன்னு வருமா? அடுத்த ஸ்டெப்பு 50. இது இந்த சைட் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போகிறப்ப 50யாக போயிடும். ஸோ 50 இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆர் மட்டும் வச்சுக்கலாம். ஆர் மட்டும் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறப்ப 25 இருக்கா? 25 இந்த சைட் போகிறப்போ சப்ட்ராக்ஷனில் போகும். ஸோ 50 மைனஸ் 25 50 மைனஸ் 25 பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 25% கிடைக்கும். ஸோ 25% கிடைச்ச பிறகு ஸோ தென் நம்ம என்ன பண்ணோம்னா டேரெக்டாக நம்ம எப்பயும் போல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பெருசாக சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுலேயே நான் இன்னொரு ஈஸியான மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்க, சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதை விடுங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். சிம்பிளான மெத்தட் என்னன்னா நார்மலாக வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டை நான் 100% அசம்ஷன் வச்சுக்கிறேன். சரியா? அந்த 100% அமௌண்ட் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அது வந்து அப்படியே டபுளாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 100% இந்த அமௌண்ட் வந்து டபுளாக மாறுது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ்க்கு அப்புறம். 8 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு தான் அந்த அமௌண்ட்டு டபுளாக மாறுது. ஸோ 8 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அமௌண்ட் டபுளாக மாறுறப்ப எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 100% டிஃப்ரெண்ட். கரெக்டா? 8 வருஷத்துக்கு தான் அது 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு 100% ஆட் ஆகும். அப்பனா இன்னொரு 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன ஆயிருக்கும்? இன்னொரு 100% ஆட் ஆயிருக்கும். அகெயின் இன்னொரு இன்னொரு 100%. ஒரு நிமிஷம்.
அடுத்து இன்னொரு 100%. அப்போ 500%. ஓகேவா? ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100% இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி இன்னொரு 8 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு 100%. இன்னொரு 8 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு 100%. ஓகேவா? இன்னொரு 8 வருஷம். அப்பனா 32. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? அவ்வளோ பெருசா நீங்க போணும்னு அவசியமே இல்ல. இந்த சிம்பிள் மெத்தடே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா 100 இருந்தவங்க, அப்படியே இப்ப 5 டைம்ஸ்ன்றப்ப 500%ஆ மாறிட்டாங்க. ஸோ 100% வந்து 500%ஆ ஒரு டைம் இருக்கிறது அதே வேல்யூ 5 டைம்ஸா மாறணும் அப்படின்னா 32 இயர்ஸ் டோட்டலா எடுத்துக்கும். ஸோ ஆன்சர் வந்து 32. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இப்படியே சால்வ் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 13 அவ்வளோதான். ஸ்டார்டிங் இனிஷியலா 100% டெபாசிட் பண்றோம். ஓகேங்களா? 100% இன்வெஸ்ட் பண்றோம். அதே அமௌண்ட் வந்து டபுள் ஆகுதுன்றப்ப இன்னொரு 100% ஆட் ஆக போகுது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 8 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு. அப்போ இன்னொரு 8 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு 100% ஆட் ஆகும். இன்னொரு 8 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு 100% ஆட் ஆகும். இதே மாதிரி டோட்டலா எப்போ அது வந்து 5 டைம்ஸா மாறும்ன்றத தான் கொஸ்டினா கேட்குறாங்க. ஸோ 5 டைம்ஸா மாறும்ன்றப்ப டோட்டலா 32 இயர்ஸ் எடுத்துக்குது. நீங்க இப்படியே சிம்பிளா போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 14th ஒன். 14th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a sum of 12,500 amounts to 15,500 in 4 years. ஓகேங்களா? ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,500 இருந்து 15,500க்கு மாறிடுச்சு 4 இயர்ஸ்ல. ஓகேங்களா? அட் தி ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபைன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்ச மெத்தட், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான், நீங்களே சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்க. அவங்க குடுத்துருக்கிறது அமௌண்ட்டும் குடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் குடுத்துட்டாங்க. இதுதான் இன்ட்ரெஸ்ட், இதுதான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. குடுத்துட்டு கேட்கறது என்னமோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்களே. ஸோ ஸ்டார்ட்டிங் இனிஷியலா அவங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,500 வந்து இனிஷியலா சம்முனாலே பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேங்களா? ஃபைனலா அவங்க ரிசீவ் பண்ண அமௌண்ட் வந்து 15,500 அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ நாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு. ஸோ இதை வச்சு என்ன கால்குலேட் பண்ணலாம்? அவங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்றது, எஸ்ஐ எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். கரெக்டா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். ஸோ அதை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே. கொஸ்டின் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க. நார்மலாவே அமௌண்ட் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு பிரின்சிபல் அமௌண்ட் இதெல்லாம் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஃபைன் பண்ணும். அமௌண்ட்னாலே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகுறது தான் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு குடுத்துட்டாங்க. அதே மாரி அமௌண்ட் எவ்வளோன்னு குடுத்துட்டாங்க. ஆனா இன்ட்ரெஸ்ட்ட ஃபைன் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட்டும் குடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் ஈக்குவல் டூ இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட். இதில் அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம்னா எக்ஸாக்டாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ அப்போ அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணலாமா? 15,500 மைனஸ் 12,500 ஈக்குவல் டு 3,000. ஓகேவா? ஈக்குவல் டு 3,000. இந்த 3,000ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே. இதை வச்சு நம்ம யாரை ஃபைன் பண்ண போறோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபைன் பண்ண போறோம். சரிங்களா? எஸ்ஐயோட ஃபார்முலால பிஎன்ஆர் டிவைட் பை 100. இதுல எனக்கு ஆர் மட்டும் தேவை. ஸோ நான் ஆர் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சு நான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ ஆர் ஈக்குவல் டு 100 into 3,000 divided by
12,500 into 4. இதை பண்ணனா எனக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த 2 ஜீரோஸ்க்கு இந்த 2 ஜீரோஸ் கேன்சல் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5 டேபிள்ஸில் அடிக்கிறேன் 6 டைம்ஸு. இங்கே அதே மாதிரி 5 டேபிள்ஸில் அடிக்கிறப்போ 2 டைம்ஸு 5 டைம்ஸு. 25 வச்சு இங்கே அப்படியே அடிக்கிறப்போ 4 டைம்ஸு. இந்த 4க்கு இந்த 4 கேன்சல். அப்போ ரிமைனிங் இருக்கிறது வெறும் 6 மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு 6%. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது வாட் sum of money will amount to rupees 520 in 5 years and rupees 568 in 7 years at simple interest அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாம்ஸ்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு அமௌண்ட் இருக்கு, சம் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னே நமக்கு தெரியாது. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 520 மாறுது 5 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 568 மாறுது 7 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு. அந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்றத சிம்பிளான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி எவ்வளோ இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க 5 இயர்ஸ் அண்டு 7 இயர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க கேட்குறது ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அங்கே எவ்வளோ அப்படின்றது மட்டும் தான் கேட்குறாங்களே. சரிங்களா? ஸோ அதை மட்டும் நம்ம ஃபைன் பண்ணால் போதும். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 வருஷத்துக்கானது கொடுத்துருக்காங்க. 520ன்றது எப்போ இருந்துச்சுன்னா 5 இயர்ஸ் அப்போ இருந்துச்சு. கரெக்டா? 520 எப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். நெக்ஸ்ட் அப்படியே சால்வ் பண்ணலாம் பாருங்க. அடுத்து 568 ருபீஸாக மாறுச்சு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் அப்போ. 7 இயர்ஸ் அப்போ. இதில் அவங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் இவங்க 2 பேருக்கு நடுவில் எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே, ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் எப்படி ஆட் ஆயிருக்கும். இவங்க 2 பேருக்கு நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க 2 பேர் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னா 2 இயர்ஸ். ஸோ 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்றது எப்படி ஃபைன் பண்ணலாம்னா இந்த 568லேருந்து 520 சப் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ 48 ருபீஸ் வந்து 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? 2 இயர்ஸ்க்கு 48 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 இயர்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 24 ருபீஸ். 1 இயருக்கு 24 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட். எதுவுமே ஃபார்ம்லாம் போடவே வேணாம், அவங்க கொடுத்துருக்கத வச்சு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 1 இயருக்கு வந்து 24 ருபீஸ்ன்னு தெரிஞ்சு அவங்க கேட்குற கொஷினே வாட் சம் ஆஃப் மணி வில் அமௌண்ட் டு ருபீஸ் 520 இன் 5 இயர்ஸ் அண்ட் ருபீஸ் 560 இன் 7 இயர்ஸ் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போனா இனிஷியலாக அந்த அமௌண்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றத நான் கொஷின். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த 2 5 இயர்ஸ் அண்ட் 7 இயர்ஸ் இருக்கு இல்லையா, அது எது சிம்பிளோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது 5 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ ஆட் ஆயிருக்கும்? 1 இயருக்கு வந்து 24 ருபீஸ்னா 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ ஆட் ஆயிருக்கும்? 24 இன்டூ 5 பண்ணீங்க அப்படின்னா 0 வருமா? அடுத்து அங்கே 2 போச்சுன்னா 120 வருமா? 4 5 ஆர் வந்து 20, 0 அங்கே 2 இருக்கும். கரெக்ட், 120. ஓகேவா? ஸோ 120ன்றது இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே. 5 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு 120 ருபீஸ். ஸோ அவங்க கொடுத்துருந்த அந்த அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 520. ஸோ அமௌண்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை சப் பண்ண அப்படின்னா எனக்கு யார் தெரிவா? பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 520லேருந்து 120 சப் பண்ணனா எனக்கு ஆன்சர் 400 முடிஞ்சு.
ஓகேங்களா. ஜஸ்ட் 2 வருஷத்துக்கு இப்ப 2 வருஷம் இருக்கு. 2 என்ன சொல்றது 2 டிஃபரெண்ட் இயர்ஸ் குடுத்துட்டு, இதுக்கு இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த மாரி அமௌண்ட் குடுத்துடுறாங்க. இதுதான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறாங்கன்னா, அவங்க 2 பேருக்கு நடுவுல எத்தனை இயர்ஸ் கேப் இருக்குன்னு பாருங்க. ஸோ அத்தனை இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்ட ஈஸியா நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க 1 இயர்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்றத ஃபைண்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க குடுத்திருந்த கிவன்ஸ்ல எந்த இயர் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு, சின்னதா இருக்கோ, அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க டைரக்ட்டா ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட்டாவே தெரிஞ்சிடுச்சு. கரெக்ட்டா அவங்க ஸ்டார்ட்டிங் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ சம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 400. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் ₹400. ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிளா தான் இருக்கும். இன்கேஸ் புரியல அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க. அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டூ பிரின்சிபல் அமௌண்ட். Okay, next problem. Question number 16. கொஸ்டின் நம்பர் 16 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் வில் பி தி ரேஷியோ ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned பை சடன் அமௌண்ட் ஆர் தி சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 6 இயர்ஸ் அண்ட் தி 9 இயர்ஸ். ஓகேங்களா. சேம் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க, சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும்னு சொல்றாங்க, சேம் அமௌண்ட் தான் சொல்றாங்க. சரிங்களா. ஸோ அந்த என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து சேம் ரேட் ஆஃப் எல்லாமே சேம் தான், ஆனா இயர்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் அப்படின்றப்போ அந்த ரேஷியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கொஸ்டின் கேட்குறாங்க. இது ரொம்பவே சிம்பிள். ஆக்சுவலி ஈஸியா நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின் காப்பி பண்ணிக்கோங்க, தென் சால்வ் பண்ணுங்க. இதை போட்டு பெருசா டெரைவ் பண்ணி சால்வ் பண்ணணுன்ற நீட் கூட கிடையாது. இப்போ நீங்க இது மீதி எல்லாமே சேமா இருக்குன்றப்போ அது சேமா இருக்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ 6ன்றதை எடுத்துக்கோங்க. அப்போ 6 டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் ஒன்று வந்திருக்கு, இன்னொன்று 9 இயர்ஸ் வந்திருக்கு. ஓகேவா. ஒன்று 6 இயர்ஸ், இன்னொன்று 9 இயர்ஸ். அப்படியே கேன்சலேஷன் பண்ணி பாருங்க. கேன்சலேஷன் பண்றப்போ 3 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணி 2 டைம் இங்க 3 டைம்ஸ். ஸோ ரேஷியோ வந்து உங்களுக்கு 2:3. ஓகேங்களா. ரேஷியோ வந்து 2:3. பெருசா எதுவுமே சால்வ் பண்ணல. கொஸ்டினை பார்த்தோன்னா நம்ம ஆன்சர் போட்டுடலாம். 16th problem over. Next 17th problem. 17th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் எ மொபைல் வந்து ₹8,000. ஒரு மொபைலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹8,000. ஓகேங்களா. ஸோ அந்த ₹8,000 அவங்க வாங்குறது வந்து இஎம்ஐல தான் வாங்குறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க டவுன் பேமெண்ட் பே பண்றாங்க. ₹2,000 வந்து டவுன் பேமெண்ட் பே பண்றாங்க. பெய்ட் ரெஸ்ட் இன் 6 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலா ஒரு 6 மந்த்ல வந்து பே பண்ற மாதிரி ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. ₹1,020 ஃபார் நெக்ஸ்ட் 6 மந்த். ஓகேவா. இங்க தென் வாட் இஸ் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் அப்படின்றத கொஸ்டின். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
இன்ஸ்டால்மெண்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபைனலாக இருக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 இருக்கா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்த அமௌண்ட் வந்து 8000 இருந்துச்சு. அதுல 2000 வந்து டவுன் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. 2000 போக ரிமைனிங் இருக்கிறதா வந்து உங்களுக்கு 6000 கரெக்டா. ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். நீங்க சால்வ் பண்றப்போ உங்களுக்கு ஸோ 6000 பிளஸ் எப்படி வரும்னு காமிக்கிறேன் பாருங்க. 6000 பிளஸ் 6000 இன்டூ ஆர் இன்டூ 3/12 3/12 into 100 equal to 1020 into 6 minus 1026 sorry 20 இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல போகலாம். சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நிறைய சால்வ் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா. ஸோ இப்போ நம்ம டேரக்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது இனிஷியலா ஸ்டார்டிங் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன் கரெக்டா. ஸோ இப்போ வந்து 7000 ஒரு அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட்ல 21% வந்து பர் ஆனம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 21%. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 years 4 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஆனுவலுக்கு கால்குலேட் பண்றாங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years 4 months அப்படின்றப்ப எப்படி எழுதலாம். 2 years 4 monthன்றப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டியூரேஷன் எப்படி எழுதணும்னா 2 years 4 monthன்றப்ப 4/12 கரெக்டா. 4/12 அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4க்கு இந்த 12 கேன்சல் பண்ணலாமா. ஸோ இங்க எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 2 of 1/3 years 2 of 1/3 yearsனு வரும். ஓகே 2 of 1/3 yearsனு வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு பிரின்சிபல் வந்து நமக்கு என்னன்னு தெரியல, பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு தெரியாது, அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகேவா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம அதை எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணாம ஃபார்முலா இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்தி எழுதணும் இல்லையா. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க டேரக்டா ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். எப்படி இல்ல அப்படின்னா நீங்க டேரக்டா வந்து நான் டேரக்ட் மெத்தடே போடுறேன், நீங்க தாராளமா டேரக்ட் மெத்தடே போடலாம். கொஸ்டின் என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபைன் பண்ண சொல்றாங்க. நம்ம டேரக்ட் மெத்தடே போடலாம், அதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ண சொல்றாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 7000 கொடுத்துருக்காங்க. இனிஷியல் அமௌண்ட் வந்து 7000 கொடுத்துருக்காங்க. ஸோ டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1/3 years 1/3 years. ஃபர்ஸ்ட் வந்து 2 yearsக்கு எவ்வளோன்றத ஃபைன் பண்ணிக்கலாம். அப்படின்னா வருஷம் வருஷம் தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இயர்லி தான் போடுறாங்க. ஸோ மந்த்லி அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல. ஸோ இயர்லி இன்ட்ரெஸ்ட் போடுறப்போ உங்களுக்கு எவ்வளோ அங்கே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், ஃபர்ஸ்ட் 2 yearsக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ 2 yearsக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றப்போ 1 yearக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 21 சொல்லியிருக்காங்களா, 21%. ஸோ இந்த 7000ல 21% எவ்வளோன்னு பாருங்க. ஸோ 21% எவ்வளோன்றது எப்படி ஃபைன் பண்ணலாம், 20% + 1% அப்படின்னு ஃபைன் பண்ணலாமா. ஸோ இந்த 7000ல 21% உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1400 + 70யா 1470. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் அப்போ உங்ககிட்ட இருந்த இன்ட்ரெஸ்ட். அப்போ இது ரெண்டும் ஆட் ஆகி என்ன அமௌண்ட் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8470. இது வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் அப்போ ஓகேங்களா. அடுத்து செகண்ட் இயர் அப்போ இதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, 8470 தான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 8470ல இன்ட்ரெஸ்ட் இப்போ 21% எவ்வளவு வரும்னு பாருங்க. இப்போ 20% அப்படின்றப்ப 847 இன்டூ 2 பண்ணோமா, 847 இன்டூ 2. அப்போ 4 மேல 1 8 9 அடுத்தது 16. ஓகே இது வந்து எவ்வளவுனா 20%. இதுல 1% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 84.7 கரெக்டா. 84.7.
ஆட் பண்றப்ப 7.87171. ஓகேவா? இதுதான் இங்க 21%. 1778.7. ஓகே, ஃபைனலா எல்லாத்தையும் ஆட் பண்றப்ப இந்த 0 இருக்கு, இங்க 8 இருக்கு. ஸோ 8. அடுத்து அங்க 7 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்போ 14னா 4 மேல 1 வந்து பக்கத்து நம்பர் கூட போயிடும். கரெக்டா? ஸோ அப்போ 8 + 4 பார்த்தீங்கன்னா 12, இங்க 2 இருக்கு, அங்க 1 இருக்கு. அப்போ 10 வருமா? 1024.8.7 அப்படின்னு வந்துரும். எப்பன்னு பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாருங்க. ஒரே நிமிஷம். இப்போ நம்ம 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1/3ன்னு இருக்கு. 1/3னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எத்தனை மந்த்துக்கு சொன்னாங்க அப்படின்றது கொஸ்டின்ல பாருங்க. கொஸ்டின்ல உங்களுக்கு எவ்வளோ மந்த்துக்கு சொல்லியிருந்தாங்கன்னா 4 மந்த் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? 4 மந்த்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த 1/3ன்றது ஸோ 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட்டை 3ஆல டிவைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ 1 இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தாங்க? 21. கரெக்டா? ஸோ 21. ஸோ 21 நீங்க 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 வரும். ஸோ 7% வந்து அங்க இன்ட்ரெஸ்ட் போடணும். 21% போடக்கூடாது. 7% வந்து இன்ட்ரெஸ்ட் போடணும். சரியா? அவ்வளவுதான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எடுத்து அதை நம்ம ஃப்ராக்ஷன்ல மாத்துறோம். லாஸ்டா வந்து அந்த 1/3 இயர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போடணும்னு பார்த்தீங்கன்னா 7% போட்டா போதுமானது. ஸோ 10248.7ல 7% மட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ இதுல 7% எவ்வளோன்றது எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல 10% எவ்வளோன்னு ஃபைன் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ அதுல ஜஸ்ட் நீங்க 7% எவ்வளோன்றத ஃபைன் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1024.87. இதுதான் வந்து உங்களுக்கு 10%. ஸோ இந்த 10%ல அவங்க கேட்கறது வெறும் 7% தான் கேட்குறாங்க. கரெக்டா? 7%ன்றப்ப நான் 1% இன்டூ 3 பண்ணிட்டு அதை சப் பண்ணி ஃபைன் பண்ணும். அந்த மாதிரிலாம் ஃபைன் பண்ணீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ 10% உங்களுக்கு தெரியும்ன்றப்ப டைரக்டா 7% எவ்வளோன்றதை ஃபைன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபைன் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இங்க இது வரைக்கும் நீங்க கரெக்டா நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் வந்து 7% ஃபைன் பண்ணா போதும். 7% எப்படி ஃபைன் பண்ணேன்னு பார்த்தீங்களா? 1 இயர்க்கு வந்து 21% இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல 1/3 நம்ம கொடுத்துருந்தாங்க. அந்த 1/3ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 மந்த்ன்றப்ப 1/3ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ அதனால அந்த 1/3ன்றப்ப இந்த ஓவராலா இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து 3ஆல நீங்க டிவைட் பண்றப்ப 7ன்னு கிடைச்சிரும். அப்பனா உங்களுக்கு 4 மந்த்துக்கு 7% வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த 7% இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 717.409 கிடைக்குது. ஸோ ஃபைனலா ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்ப 10966 அப்படின்ற ஆன்சர் கிடைக்குது. இதுதான் உங்களுக்கு ஃபைனலா நீங்க ரிசீவ் பண்ற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஓகே. ஆக்சுவலா வந்து இது இன்னும் முடியல. இப்ப நம்ம ஃபைன் பண்ணது பாத்தீங்கன்னா 10966.109.109ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட். கரெக்டா? ஸோ அமௌண்ட் அவங்க கேட்கறது இன்ட்ரெஸ்ட் தானே கேட்கறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும்? ஸோ நான் இப்ப வருஷம் வருஷம் இன்ட்ரெஸ்ட் இங்க நான் தனியாவே இந்த மெத்தட்ல போதா நமக்கு ஈஸி. இங்க போறது எல்லாமே என்ன அது 3 டைம்ஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்றப்ப அவங்க போட்ட இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஆட் பண்றப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3966.1 0.1ன்றது தான்
ஸோ அவங்க ரிசீவ் பண்ண காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிஐ வந்து 3966. ஓகேவா, 3966.1 அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தது எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருப்பீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றப்ப டேரெக்டாக இந்த சிம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது. ஸோ நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் ஓவர். டுடே டாபிக் உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்களே கொஸ்டின் எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பேன். அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்க்கு நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.